விநாயக பெருமான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அழகான மைந்தனாவார். விநாயகர் குறும்புத்தனம் செய்வதில் வல்லவராக இருந்தார். விநாயகர் தனது குறும்புத்தனத்தினால் பலருக்கும் தொல்லைகள் கொடுத்து வந்தார். அப்படி ஒரு நாள் கைலாயத்தில் விநாயகர் எப்பொழுதும் போல சட்டித்தனமாக விளையாடி கொண்டிருந்தார். கைலாயத்தில் மட்டும் இல்லாமல் பூலோகத்தில் பல இடங்களுக்கு சென்று இயற்கையையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் விநாயகர் வைகுண்டம் சென்றார். அங்கே விஷ்ணு பகவான் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். உடல் முழுவதும் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்த விஷ்ணு பகவானை பார்த்து விநாயகர் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது விநாயக பெருமானின் கண்ணில் ஒரு பொருள் தென்பட்டது. அதை பார்த்த விநாயக பெருமான் தனக்கு இதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரம். அப்பொழுது விநாயகர் வந்ததை அறிந்த விஷ்ணு பகவான், குட்டி கணேஷா, இங்கு என்ன செய்கிறாய்? மாமா அவர்களே, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நீங்கள் இங்கு தியானம் செய்து கொண்டிருந்ததால் தங்களை எந்த தொந்தரவும் செய்யாமல் இருந்தேன். அடடே, அப்படியா? என் மீது உனக்கு அவ்வளவு பாசமா? ஆமாம் மாமா, எனக்கு தங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படியா? சரி, கேள். ஆமாம், கடவுள்களில் உங்களுக்கு என்ன வேலை மாமா? 3 மூர்த்திகளில் எனக்கு உலக மக்களை காக்கும் வேலை கணேஷா. அப்படியா மாமா? இந்த பொருட்கள் எதற்காக? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு கணேஷா. அதிலும் எனக்கு இந்த சுதர்சன சக்கரம் மிகவும் பிடிக்கும். விநாயகர் மனதில் எனக்கு இந்த சுதர்சன சக்கரம் தான் இப்பொழுது பிடித்திருக்கிறது என்று ஓடிக்கொண்டிருந்தது. மாமா அவர்களே, நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக நான் நின்று கொள்கிறேன். இந்த ஜகத்தை ஆளும் எனக்கே பாதுகாப்பா? பலே பலே, உன் ஆசை நடக்கட்டும். விஷ்ணு பகவான் இவ்வாறு கூறிவிட்டு தியானத்தில் மீண்டும் மூழ்கினார். அப்பொழுது விநாயகர் சுற்றும் மற்றும் பார்த்துவிட்டு விஷ்ணுவின் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார். அது தெரிந்த விஷ்ணு பகவான் கண் விழித்து பார்க்கிறார். குறும்புக்கார கணேசா, தயவு செய்து அதை கொடுத்து விடு. அது மிகவும் ஆபத்தான ஆயுதம். மாமா, தங்களைப் போலவே நானும் இதை என் கையில் வைத்துக் கொள்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு விநாயகர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. விநாயகரை பின்தொடர்ந்து விஷ்ணு பகவானும் செல்கிறார். விஷ்ணு பகவான் விநாயகரிடம் சக்கரத்தினை கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குட்டி விநாயகா, தயவு செய்து கொடுத்து விடு. உனக்கு நான் நிறைய பழங்கள் மற்றும் லட்டு இனிப்பு வகைகள் தருகிறேன். விஷ்ணு பகவான் தன்னை நோக்கி கொண்டு வருவதை அறிந்த விநாயகர் சக்கரத்தினை விஷ்ணுவிற்கு கொடுப்பதாக இல்லை. அதனால் தன் வாயினுள் அதை போட்டுக்கொண்டு இறுக்கமாக மூடிக்கொண்டார். இதை கண்டு விஷ்ணு பகவான் திகைப்பில் ஆழ்ந்தார். விஷ்ணு பகவான் தன்னுடைய மனதின் விநாயகரிடம் சக்கரத்தை வாங்குவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. அவர் எப்படி கேட்டாலும் தரப்போவதில்லை. சரி, இதை நாம் புத்திசாலித்தனமாகத்தான் கையாள வேண்டும். விநாயகரை சிரிக்க வைத்தால் அவர் வாயிலிருந்து சக்கரமானது வெளியே வந்துவிடும். விஷ்ணு பகவான் இவ்வாறு நினைத்துக் கொண்டு தன் 2 கைகளையும் காதுகளில் மாறி மாறி வைத்துக் கொண்டு தோப்பு கரணம் போட ஆரம்பித்து விட்டார். அதை பார்த்த விநாயகர் சத்தமாக வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது விநாயக பெருமானின் வாயிலிருந்து சக்கரமானது பறந்து வெளியே வந்துவிட்டது. அந்த சக்கரத்தினை விஷ்ணு பகவான் தன் கையில் வாங்கி கொண்டார். ஒரு வழியாக விநாயக பெருமானிடமிருந்து சக்கரத்தினை விஷ்ணு பகவான் திறமையாக கைப்பற்றி விட்டார். இதன் மூலமாகவே விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடும் வழக்கம் உருவானது. தோப்புக்கரணம் போட்டு
விநாயகரை மகிழ்வித்தால் அவர் நம் கேட்டது அனைத்தையும் தருவார் என்பது புராணம். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.